தை மாசம் என்கிற அந்த மாசத்தை மகர மாசம் என்பார்கள். அதனாலே தான் தை மாதம் பிறக்கிற பொங்கல் திருநாளை மகர சங்கராந்தி என்கிறோம். மகர ராசிக்குள் சூரியனுடைய கதிர்கள் ஊடாகச் செல்கிற மாசம் மகர மாசம். மகர ராசிக்குள் முதலாக சூரிய கதிர்கள் நுழைகிற நாள் மகர சங்கராந்தி. ஒவ்வொரு மாசத்திற்கும் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட சங்கராந்தி என்று பொதுவாக சொன்னால் அது மகர சங்கராந்தியைத்தான் குறிக்கிறது. புத்தாண்டு நாள் சங்கல்பம் கொள்கிற மங்களமான விஷயங்களை செய்கிற நாளாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு 2 தேவை. ஒன்று, எதிர்காலம் அதுவும் வெளிச்சமாக நல்லதாக இருக்க வேண்டும். கடந்து போன காலத்தையும் சமமாக பாவிக்கிற மனோபாவம் இருக்க வேண்டும். பகலும் இரவும் சமமாக இருந்தால் அந்த நாள் நமக்கு செயல்பாட்டுக்கு உரிய நாளாக மங்களகரமான நாளாக இருக்கும். எனவே எந்த நாளில் பகலும் இரவும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கக்கூடிய நிலை வருமோ அந்த நாளை ஆண்டினுடைய தொடக்க நாளாக கொள்வது என்கிற மரபை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். மகர சங்கராந்தி நாள் நல்ல நாள் என்றாலும், இறைவனை வழிபடுகிற நாள் என்றாலும், பெருமைக்குரிய நாள் என்றாலும், ஆண்டு தொடக்கம் என்பதற்கு சில காரணங்களை வித் சயின்டிஃபிக் ரீசனிங் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எனவேதான் சித்திரை மாதத்தை ஆண்டினுடைய முதல் மாதமாக வைத்தார்கள். சங்கராந்தி என்று ஒரு சொல் உண்டு. சங்கராந்தி, சங்கரஹமணம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த சங்கராந்தி என்கிற சொல்லுக்கான பொருள் இடையூடாக செல்லுதல், ஊடாக செல்லுதல். அதாவது சூரிய கதிர்கள் ஒரு ராசியிலே இருந்து இன்னொரு ராசிக்கு ஊடாக செல்லுதல். அது மாத்திரமல்ல, அப்படி உள்ளே சென்ற அந்த சூரிய கதிர்கள் அந்த ராசிக்குள்ளே நுழைந்து அடுத்த ராசிக்குள் போகின்றன. எனவேதான் ஒரு ராசியிலே இருந்து இன்னொரு ராசிக்கு சூரிய கதிர்கள் செல்லும் போது எந்த ராசிக்குள் நுழைகின்றனவோ அந்த ராசியின் பெயரை சொல்லி அதோடு கூட சங்கராந்தி என்கிற சொல்லை சேர்க்கிறோம். முறையாக சொல்ல வேண்டுமென்றால் கடக சங்கராந்தி, தனுர் சங்கராந்தி என்றெல்லாம் சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி சொல்வதில்லை. மாதங்களுக்கு பெயர் சொல்லும் போதே சௌரமானம் என்கிற சூரிய நகர்வுகளின் அடிப்படையிலான பஞ்சாங்கத்தில் அந்த மாதத்திற்கான பெயரே சூரிய கதிர்கள் எந்த ராசிக்குள் நுழைகின்றனவோ அந்த ராசியை வைத்துத்தான் வருகின்றன. மார்கழி மாதத்தை தனுர்மாசம் என்கிறோம். ஏன் தனுர்மாசம் என்றால் இந்த மாசத்தில் சூரியனுடைய கதிர்கள் தனுர் ராசிக்குள் நுழைந்து ஊடாக சென்று கொண்டிருக்கின்றன. அதே போல தை மாசம் என்கிற அந்த மாசத்தை மகர மாசம் என்பார்கள். அதனாலே தான் தை மாதம் பிறக்கிற பொங்கல் திருநாளை மகர சங்கராந்தி என்கிறோம். மகர ராசிக்குள் சூரியனுடைய கதிர்கள் ஊடாகச் செல்கிற மாசம் மகர மாசம். மகர ராசிக்குள் முதலாக சூரிய கதிர்கள் நுழைகிற நாள் மகர சங்கராந்தி. ஒவ்வொரு மாசத்திற்கும் சொல்ல வேண்டும் என்றாலும் கூட சங்கராந்தி என்று பொதுவாக சொன்னால் அது மகர சங்கராந்தியைத்தான் குறிக்கிறது. ஏன், என்ன காரணம்? மகர சங்கராந்தியில்தான் சூரிய கதிர்கள் மகர ரேகையிலே தொடங்கி வடக்கு முகமாக நகர்கின்றன. உத்தராயணம் என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த கதிர்களின் நீட்சி, கதிர்கள் அப்படியே நகர்கின்றனவா என்றால் பூமியினுடைய அந்த சுழற்சிக்கு ஏற்ப இங்கே படுகிற கதிர்கள் மெல்ல 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 இது சுழல சுழல இது வரைக்கும் வரக்கூடிய அந்த சுழற்சி முறையிலான நீட்சி, அதற்குத்தான் உத்தராயணம் என்று பெயர். உத்தராயணத்தில் சூரிய கதிர்கள்
தெற்கிலே இருந்து வடக்கு நோக்கி செல்கின்றன. தட்சிணாயனத்தில் சூரிய கதிர்கள் வடக்கிலே இருந்து தெற்கு நோக்கி செல்கின்றன. இப்போது நாம் மாதங்கள் என்று சொல்கிறோமே, இந்த மாதங்களோடு உத்தராயணத்தையும் தட்சிணாயனத்தையும் பொருத்தி பார்க்கலாம். தை மாசத்திலே இருந்து உத்தராயணம், 6 மாதங்கள் உத்தராயணம். ஆடி மாசத்திலே இருந்து தட்சிணாயனம். சரி, உத்தராயணம் சிறப்புக்குரியது. உத்தராயணம் பீஷ்மர் கூட காத்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த உத்தராயணம் தொடங்குகிற மகர சங்கராந்தியை நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக நம்முடைய தமிழ் மரபு முன்னோர்கள், ஆண்டினுடைய தொடக்க நாளாக கொள்ளவில்லை. ஏன்? இது சிறப்புக்குரிய நாளாக இருக்கலாம், ஆனால் இது வருஷத்தின் தொடக்க நாள் இல்லை. பொங்கல் என்று கொண்டாடினார்கள், மகர சங்கராந்தி என்று கொண்டாடினார்கள். மகர சங்கராந்திக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பல்வேறு விழாக்களை கொண்டாடினார்கள். ஆனால் இதை ஆண்டின் தொடக்க நாளாக கொண்டாடவில்லை. அதற்கு 2 காரணங்கள். ஆண்டினுடைய தொடக்கம் என்கிற போது நம்முடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது? நேற்று வரை நான் செய்யாமல் விட்ட குறைகளை, நேற்று வரை அப்புறம் 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 என்று ஒத்தி போட்ட நல்ல செயல்களை புதிய வருடத்தில் நான் கண்டிப்பாக செய்வேன். எல்லோருமே ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? புதியதாக செய்வேன், நான் மங்களகரமான விஷயங்களை செய்வேன், நல்ல செயல்களை செய்வேன் என்று நாம் சங்கல்பம் கொள்கிற நாளாக அந்த புத்தாண்டு நாள் இருக்கும். அப்படி புத்தாண்டு நாள் சங்கல்பம் கொள்கிற மங்களமான விஷயங்களை செய்கிற நாளாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு 2 தேவை. என்ன? ஒன்று, எதிர்காலம் அதுவும் வெளிச்சமாக நல்லதாக இருக்க வேண்டும். கடந்து போன காலத்தையும் சமமாக பாவிக்கிற மனோபாவம் இருக்க வேண்டும். இதை நாளிலேயே பார்க்க வேண்டும். நாள் நாள் என்று சொல்லுகிறோம், ஆனால் இந்த நாள் என்பதற்கு அகோராத்திரம் என்கிற பெயர் உண்டு. அகோராத்திரம் என்றால் பகலும் இரவும். அகோ என்பது பகலை குறிக்கும், ராத்திரம் ராத்திரியை குறிக்கும். பகலும் இரவும் சமமாக இருந்தால் அந்த நாள் நமக்கு செயல்பாட்டுக்கு உரிய நாளாக, மங்களகரமான நாளாக இருக்கும். இரவு பொழுது நீளமாக, பகல் பொழுது குறைவாக இருந்தால் வெளிச்சமில்லாமல் என்ன செயல்பட முடியும்? அது ஒரு டல் டே என்பதாக மாறிப்போகும். எனவே எந்த நாளில் பகலும் இரவும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கக்கூடிய நிலை வருமோ அந்த நாளை ஆண்டினுடைய தொடக்க நாளாக கொள்வது என்கிற மரபை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். Not a day where the daytime, the so-called light time is shorter and the night time is longer. இது 2ம் ஈக்குவலா இருந்தால்தான் அந்த நாள் நாம் செயல்படுவதற்கு நமக்கு ஒரு உற்சாகத்தை, உத்வேகத்தை கொடுக்கும். இது எப்போது நடக்கும்? உத்தராயணத்தினுடைய நடுப்பகுதியில் மகர ரேகையிலிருந்து புறப்படுகிற சூரிய கதிர்கள் அப்படியே வளைந்து 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 கடகரேகை வரைக்கும் போகின்றன என்றால், இந்த மகரத்திலிருந்து கடகம் வரைக்கும் நடுவிலே பூமத்திய ரேகை. எந்த நாளில் மேக்சிமம் சூரிய கதிர்கள் பூமத்திய ரேகையில் விழுகின்றனவோ அந்த நாள்தான் சமநோக்கு நாளாக இருக்கும். அந்த சமநோக்கு நாள் என்பது சித்திரை மாதம் முதல் நாள் என்பதாக குறித்தார்கள். கணக்கு போட்டு பாருங்கள். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, 6 உத்தராயண மாதங்களில் இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, நடுவிலே இருக்கிற அந்த நாளை ஆண்டினுடைய தொடக்க நாளாக வைத்தார்கள். சரி, இன்னொரு காரணம் என்ன? அந்த சமயத்தில் வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு மங்களமான விஷயத்தை தொடங்குகிறோம்,
இட் ஷுட் க்ரோ இல்லையா? இட் ஷுட் நாட் கம் டவுன். இப்போ தை மாதம், தை மாதம் பெருமைக்குரியது தான். எல்லா நாட்களும் பெருமைக்குரிய நாட்கள் தான். பெருமை வேறு, வளர்ச்சி என்பது வேறு. தை மாதம் எப்படிப்பட்ட மாதம்? இன்னமும் ஹேமந்த ருத்து என்று சொல்கிறோமே, முன்பனிக்காலம் என்று சொல்கிறோமே, அது முடியவில்லை. ஆண்டுக்கு 6 பருவ காலங்கள். அந்த 6 பருவ காலங்களில் வெஸ்டர்ன் சிஸ்டத்தில் 4 சீசன்ஸ் தான். ஆனால் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் 6 பருவ காலங்கள். 6 பருவ காலங்களில் மார்கழியும் தையும் முன்பனிக்காலம், ஹேமந்த ருத்து. அதற்கு பின்னாலே வருகிற மாசியும் பங்குனியும் சிசிர காலம், பின்பனிக்காலம். முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் இரண்டுமே பனிக்காலம். பனிக்காலத்தில் அவ்வளவு வேகமாக செயல்பட முடியாது. அது மாத்திரமல்ல, சுற்றிலும் பனி இருக்கும்போது செடி கொடிகள் கூட எல்லாம் பளிச்சென்று வளராது. இன்னமும் மீதமிருப்பவை மகர சங்கராந்தி அன்றைக்கு பார்த்தால் மீதமிருப்பவை முன்பனிக்காலத்தின் 1 மாதம் மீதம் இருக்கிறது, பின்பனிக்காலத்தின் 2 மாதங்கள் மீதம் இருக்கின்றன. ஆனால் சித்திரை, இந்த பின்பனிக்காலம் முடிந்து சித்திரையில் என்ன ஆகிறது? வசந்த காலம். வசந்த காலத்தில் சீதோஷ்ண நிலை கூட மென்மையாக இருக்கும், அக்ரெசிவாக இருக்காது. புத்தாண்டு தொடங்கும் போது மென்மையாக, மேன்மையாக தொடங்க வேண்டும் இல்லையா? ஏதாவது ஒன்றோடு சண்டை போட வேண்டும் என்பது புத்தாண்டாக இருக்கலாமா? குளிரோடு நான் சண்டை போட வேண்டும், ஐ ஹாவ் டு ஃபைட் கோல்ட் டு ஒர்க் பெட்டர். அதுதானே சிசிர காலத்தின் நிலை. அந்த குளிருக்கு இடையில் நான் செயல்பட வேண்டும். ஆனால் வசந்த காலத்தில் எல்லாம் மென்மையாக இருக்கிறது, காற்று மென்மையாக இருக்கிறது, நல்ல வெப்பம் கிடைக்கிறது. கோடையின் வெப்பம் இல்லாமல் மென்மையான வெப்பம் கிடைக்கிறது. செடி கொடிகளெல்லாம் வளர்கின்றன, பூக்கள் பூக்கின்றன. அப்படி பார்க்கும்போது எல்லாமே மகிழ்ச்சியை தருகிறது, மங்களமாக இருக்கிறது. அந்த மங்களம் இருக்கிற நேரத்தை ஆண்டு தொடக்கம் என்றார்கள். எனவேதான் சித்திரை மாதத்தை ஆண்டு தொடக்கம் என்பதாக வைத்தார்கள். மகர சங்கராந்தி நாள் நல்ல நாள் என்றாலும், இறைவனை வழிபடுகிற நாள் என்றாலும், பெருமைக்குரிய நாள் என்றாலும், ஆண்டு தொடக்கம் என்பதற்கு சில காரணங்களை வித் சயின்டிஃபிக் ரீசனிங் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எனவேதான் சித்திரை மாதத்தை ஆண்டினுடைய முதல் மாதமாக வைத்தார்கள். எவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் சென்ஸ் ஆஃப் ரீசனிங்கோடு இதையெல்லாம் செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த தகவல்களை எல்லாம் பரிகாரத்தலம் சேனல் வழியாக எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வது நிறைந்த மகிழ்ச்சியை தருகிறது. நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியில் நாமும் செல்வோம் என்றால், நல்ல பாதையை அவர்கள் போட்டு கொடுத்திருக்கிறார்களே, அந்த பாதையில் நாமும் செல்வோம் என்றால் நம்முடைய பயணம் மிக சௌகரியமாக இருக்கும், சுலபமாக இருக்கும். இந்த பயணத்தை வைத்து நாம் இன்னும் மேலும் மேலும் வளர்வதற்கும் அது வாகாக இருக்கும். அனைவருக்கும் நல்ல பலன்கள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.